கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நெய்பரா இல்லைனா ஒரு பிரதரா சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷன் அண்ட் எவ்ரி திங், ஃபேமிலி அப்படின்ட்டு வரும்போது எல்லாருக்குமே ஃபேமிலி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு நான் ஒரு இன்சிடென்ட் கோ த்ரூ பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. காலையில் வீட்டு வெளியே நின்றுட்டு இருக்கேன், நெய்பர் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஐம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி வராங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இருக்கேன், டெத்து தான் இன்னும் எனக்கு வரல அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஏமா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா பண்ணுறது, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து வாரத்துக்கு 2 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதா இருக்குது, ஒரு தடவை போய்ட்டு வந்தாலே 1000 ரூபாய் எனக்கு செலவாகுது, எனக்கு அவரது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கூட்டின்னு போகாமல் இருக்க முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டால் இது இப்படி தான் இருக்கும், இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இந்த டிசீஸ் வந்து இப்போ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அது நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, அவர் ரொம்பவே வந்து சிவியராக இருக்கார், பட் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. சரி தான் உங்கள் பையன் இருக்கானே, பையன்கிட்ட சொல்லி இது பண்ணுவேன். அவனுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, தனியாக இருக்கான், நம்ம என்ன அவங்களுக்கு போய்ட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நாங்கள் 2 பேரும் ஏதோ தனியாக இருக்கோம், என் பையன் கூப்பிட்றான் தான், கூப்பிட்டு தான் நாங்கள் தான் போகாமல் இருக்கோம், நீ எங்கே ஏதோ வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்க, எங்களால் உனக்கு கஷ்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒதுங்கி இருக்கோம், தனியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இதில் சில விஷயங்கள் வந்து யோசிக்க வச்சு, ஒருவேளை உண்மையாகவே அவங்க பையன் கூப்பிட்டு போகாமல் இருந்தாங்களா, இல்லைனா அவங்கக்கிட்ட காம்ப்ரமைசிங்காக பேசுறதுக்காக அந்த விஷயத்த சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டியில் ஃபர்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ ரொம்பவே அதிகமாக இருந்தது. இன்றைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ வந்து அப்பப்போ நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயமாகவே வந்து இருக்குது. ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்து, பட் இது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் பொறுத்த விஷயம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே சென்னையில் அப்புறம் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் சம்பளம் வாங்குறவங்க கூட ஹைப்ரிட் ஃபேமிலியை தான் விரும்புகிறாங்க. ஒரு நியூட்ரலாக ஒரு ஆல் புட்டுக்கு ஏதோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்ட்டு வரும்போது யாருமே அதை வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஃபேமிலி இஸ் ஆல் அபவுட் எவ்ரி திங். ஸோ ஒரு ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஃபேமிலியை தாண்டி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ apart from profession and apart from services and apart from arts and everything, family is all about. So family தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது தான், ஓகேங்களா? இன்றைக்கி அவங்க இந்த தப்பு பண்ணாங்க, அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்கல, அதனால் நான் தனியாக இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கலாம். இல்லைனா வந்து அவங்கள ஒன்றா வச்சுட்டு எங்களால் இருக்க முடியல, எங்களுக்குள்ள ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்கு இன்றைக்கி யாரை பிடிக்கலையோ, இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட லைஃபுக்கு யார் பிரச்சனையாக இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை வளர்த்தாங்க. அவங்க தான் உங்களைன்னு கூட இங்கே சொல்ல வேணும்ல, நம்மளை வளர்த்தாங்க. அவங்க தான் நம்மளை வந்து இத்தனை வருஷமாக வளர்த்தாங்க. குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தையில லைஃப்னா என்னன்னே தெரியாத, சர்வைவல்னா என்னன்னே தெரியாத, ஒரு ஹியூமன் பீயிங்னா என்னன்னே தெரியாத, எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு அப்படி இருந்த ஒரு குழந்தையாக நம்ம இருந்து அங்கேருந்து ஃபைன் டியூனாக வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து அவங்க தான். ஸோ அவங்கள நம்ம எந்த அளவுக்கு பெட்டராக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்களால் அவங்கள வச்சு பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே வந்து பணம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது தேவையில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் கேரிங், இட்ஸ் ஆல் அபவுட் ஷோயிங் த லவ். ஒரு அன்பை வெளிப்படுத்துங்க, அவங்கக்கிட்ட பாசமாக இருங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க கேட்குறாங்களே தவிர, உங்ககிட்ட காசு இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, உங்ககிட்ட காசு இல்லையா, உங்களுக்கு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுதான் அவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் பயங்கரமாக செலவாகுது, காசு இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது தப்பு இல்லையே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன கேட்டால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டாக்டர்ஸ் இன்னைக்கு பயங்கரமாக டெவலப் ஆகி வந்திருக்காங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல டாக்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இல்லை நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் 10,000 20,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு மாதத்தை கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போகாமல் அப்பா அம்மாவையும் கூட வச்சுக்கிட்டு உங்களோட ஃபேமிலியில் தாத்தா பாட்டி அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். அது மூலியமாக அவங்க வளர்கிறாங்க அப்படின்போது நாளைக்கு அவங்க அப்பா அம்மா ஆகும்போது அவங்களுடைய குழந்தைக்கு தாத்தா பாட்டின்ற முக்கியம் என்ன அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் அவங்க அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது உங்கள் மேலே இருக்கிற கேரை அவங்க அங்கே யோசிப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியிலே எல்லா விஷயமும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து விஐடி காலேஜ், வெள்ளூரில் இருக்க விஐடி காலேஜில் ஐ திங்க்
2014-15 ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் ஒரு காம்படிஷன், ஒரு எஃப்எம்ல வந்து ஒரு காம்படிஷன், ஒரு ட்ராமா எஃப்எம்ல வந்து ட்ராமேட்டிக் எஃப்எம் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு எஃப்எம் இருக்குது. விஐடிக்கு வந்து தனி எஃப்எம் ஸ்டேஷன் இருக்குது. அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அது நாங்கள் வந்து போயிருந்தோம். நான் கண்டென்ட் ரெடி பண்ணது வந்து சடனாக என்கிட்ட சார் சொன்னார், என்னுடைய தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சார் வந்து, நான் தான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் பிரசிடென்ட். ஸோ என்னை கூப்பிட்டு இது மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணப்பா அப்படின்னு சொன்னதும், என்னைக்கு சார் வேணும் அப்படின்னா, இன்றைக்கே வேணும் அப்படின்னு கேட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு கிரவுண்டில் போய் வந்துட்டு ஒரு ஸ்டோரி எழுத ஆரம்பித்தேன். அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா ஒரு பையன் 2 பேர், அப்புறம் ஒரு இன்னொரு கேரக்டர், 3 பேர் தான் இந்த ஸ்டோரியில் இருக்கிற லைன். இந்த ஸ்டோரி டோட்டலாகவே வந்து 3 பேர் தான், அப்பா பையன் இன்னொருத்தர். அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் இல்லமுடைய காப்பாளர். ஸோ இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. அப்பா என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, பையனை கூப்பிட்டு போயிட்டு முதியோர் இல்லமில் விட்டுறான். முதியோர் இல்லம் விட்டுட்டு, இந்த மாதிரி என்னால் பார்த்துக்க முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சொல்லி விட்டு வந்துடுறோம். ஒரு கட்டத்து மேலே அவங்க அந்த அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போகுது, இறக்கும் தருவாயில் இருக்கார். முதியோர் இல்லம்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த பையனுக்கு, வந்து பாருப்பா, உன்னோட அப்பா வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்காரு, கடைசியாக அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் பையனுக்கு ஜுரம் அதிகமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டுருக்கேன், நீங்கள் இன்னும் பாருங்கள், நான் அப்புறமா என்ன பேமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன், பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். இங்கே பண்ண சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைப்பா, அவனை பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போப்பா அப்படின்றது. அந்த பையன் ஓடி வந்துட்டு இது மாதிரி, என்னப்பா சும்மா இப்படி எப்போ பார்த்தாலும் எங்கன்னா இம்பார்ட்டன் எங்கன்னா போனால் தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், அவர் பெட்டில் இருக்கும்போது இவன் வந்து பேசுகிற மாதிரி. ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறார், பரவாயில்ல இருக்கட்டும், சரி எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் பண்ணு, அதுக்கப்புறம் இருப்பனா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி யோசிச்சு, சரி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரூமில் ஃபேன் மோடில் சரி பண்ணிவிடு அப்படின்றார். அதுக்கு அவர் வந்து, நீயே ஏதோ கொஞ்ச நாள் தான் இருப்பன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நீ என்னை வந்து இங்கே விட்ட, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃபேன் இல்லைன்ட்டு, நாளைக்கு உன் பையன் ஒரு வேலையை இங்கே கூப்பிட்டு வந்து உன்னை விட்டான்னா, அன்றைக்கி இந்த ஃபேன் இல்லைன்னா காற்று இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன், ரொம்ப காற்றோட வசதியாக நீ வளர்ந்த பையன், காற்று இல்லாமல் உன்னால் தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னதும் அவனுடைய ஹார்ட் வந்து பிரேக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் கூட அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் இந்த வீடியோ முடிக்கணும்னு இருக்கேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.